அனைவருக்கும் வணக்கம். இந்த பயிற்சி முதுகெலும்பு முன்பக்கம் வளைக்கக்கூடிய பயிற்சி, இடுப்புக்கு நல்ல பயிற்சி. இப்போ முதுகெலும்பை பக்கவாட்டில் வளைக்கக்கூடிய பயிற்சி, இடுப்புக்கும் சைடு வயிறுக்கும் நல்ல பயிற்சி. இது முதுகெலும்பை பக்கவாட்டில் வளைக்கக்கூடிய பயிற்சி. நமக்கு சைடு வயிறு மெலிந்து ஸ்லிம்மாக ஆகும். காலை தூக்கக்கூடாது, காலை தூக்காமல் செய்யுங்க, வந்த வரைக்கும் செய்யுங்க. இப்போ 2 ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் லூப்ரிகேட் பயிற்சி. ஆப்போசிட் சைடு நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டில் பசையில் நமக்கு மல்ட் ஆகிறதுனால ஷோல்டர் வலிலாம் இருக்காது. இப்போ அப்படியே முதுகெலும்பை ட்விஸ்ட்டு பண்ணுங்க, முறுக்குற. இந்த பயிற்சி நல்லா மார்பு நல்லா விரியும், அடி வயிறு குறையும், கிட்னிக்கு நல்ல பயிற்சி. இப்போ அப்படியே முதுகெலும்பை பின்பக்கம் வளைக்கிறோம். இது இடுப்பு வலியை போக்கக்கூடிய பயிற்சி, பேக் பெயினை போக்கக்கூடிய பயிற்சி. ஒவ்வொரு பயிற்சியிலையும் 10 வினாடி ஹோல்டு பண்ணுங்கள். 10 வினாடி 20 வினாடி ஹோல்டு பண்ணணுங்க. கையை அப்படியே பாருங்கள், முன்பக்கம் பின்பக்கம் தட்டுங்க. இல்லைன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டு பின்பக்கமும் முன்பக்கமும் நல்லா நமக்கு ஃப்ரீ ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். அப்படியே விரல்களை மூடி தரங்க. விரல் ஜாயிண்ட்டுக்கு நல்ல பயிற்சி. ரத்த ஓட்டம் துரிதமாக இதயத்துக்கு பாயும். விரல்களை ஷேக் பண்ணுங்க. ரிஸ்ட்டை மணிக்கட்டை முன்ன பின்ன ஆக்குங்க. மணிக்கட்டு வலிலாம் இருக்காது. இப்போ மீண்டும் ஷேக் பண்ணிங்க. விரலை கட்டை விரலை உள்ளே வச்சு மூடிக்கின்னு ரொட்டேட் பண்ணுங்கள். ரிஸ்ட்டு ரொட்டேட், மணிக்கட்டு ரொட்டேட் பண்ணுறோம். மணிக்கட்டு வலி எழுதுகிறவங்க, படிக்கிறவங்க, கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு அருமையான பயிற்சி. இப்போ அப்படியே பாருங்கள், எல்போ ஜாயிண்ட்டுக்கும் ஷோல்டருக்கும் நல்ல பயிற்சி பாருங்கள். முழங்கை முட்டிக்கும் ஷோல்டரும் நல்ல பயிற்சி பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு செய்ய தோணும். இப்போ அப்படியே 2 ஷோல்டர் ரொட்டேட். ஷோல்டர் அந்த பால் நல்லா லூப்ரிகேட் ஆகும். இப்போ ரிவர்ஸ், பின்பக்கம் லூப்ரிகேட் ஆகும். என்ன ஆகும்னா கழுத்து நரம்பு, ஷோல்டர் நரம்பு அனைத்துக்கும் இந்த பயிற்சி கை நல்லது. அப்படியே ஷோல்டர் பாருங்கள், ஷோல்டர் விங்ஸை உள்பக்கம் ஆக்கும்போது நமக்கு பின்பக்கம் நமக்கு லூப்ரிகேட் ஆகும். ஷோல்டருக்கு ஜாயிண்ட்டுக்கு முன்னே
பின். இதெல்லாம் நமக்கு என்னென்னா மார்புப்பையில் இருக்கிற உறுப்புக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். செஸ்ட் நல்லா ஓப்பன் ஆகும். பாருங்கள், இந்த ஷோல்டர் விங்ஸு பாருங்கள், தோல் சப்பட்டன்னு சொல்லுவோம்ல, அந்த விங்ஸு பாருங்கள் நல்லா நமக்கு. ஏன்னா உங்களுக்கு கையை நீங்கள் எந்த பக்கம் முறுக்கினாலும் வேலை செய்யும். நம்ம கைக்கு ஷோல்டருக்கு எல்லா பகுதிக்கும் பயிற்சி கொடுக்குறோம். அப்படியே பாருங்கள், பின்பக்கம் பண்ணுறோம் பாருங்கள். பண்ணுறதான் என்ன ஆகுனாக்கா விங்ஸு வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் நல்லா நமக்கு லூப்ரிகேட் ஆகும். தோள்பட்டைன்னு சொல்லுவோம், தோள்பட்டை சப்பட்டை பகுதி. விங்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ முழுமையாக கொடுத்துட்டோம். அப்படியே ஸ்லோவாக கழுத்தை ரொட்டேட் பண்ணுங்க. கண்ணை திறந்துக்குன்னு செய்யுங்க. ஏன்னா கழுத்துக்கு பயிற்சி கொடுத்தாக்கா இந்த கழுத்து எலும்பு தேய்மானம் எதுவுமே இருக்காது. படிக்கிற பசங்க, சிஸ்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சிறந்த பயிற்சி, அனைவருக்கும் சிறந்த பயிற்சி. பாருங்கள், கால்களுக்கான பயிற்சி. கால் விரல்களை மூடி தரங்க. காலை நீங்கள் மூடும்போது உங்கள் கெண்டைக்கால் தசை நரம்புல பாருங்கள் நல்லா உங்களுக்கு இழுக்கிற மாதிரி ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும் பாருங்கள். இதில் என்ன ஆகும்னா இந்த வெரிகோஸ் வெயின்லாம் வந்து நமக்கு சரியாயிடும், வரவே வராது. காலை முன்பக்கம் தள்ளும் போதும் பின்பக்கம் போதும் நரம்பை கவனித்து பாருங்கள். கெண்டைக்கால் நரம்பை, தொடை நரம்பை, எலும்பை கவனித்து பாருங்கள். இப்போ சைடு டு சைடு செய்யும்போது நமக்கு கணுக்கால் ஜாயிண்ட்டும் நம்ம கால் முட்டியோட ஜாயிண்ட்டும் நல்லா லூப்ரிகேட் ஆகும் பாருங்கள். சைடில் லூப்ரிகேட் ஆகும் பாருங்கள். அப்படியே ரொட்டேட், ஆங்கிள் ரொட்டேட், அதாவது கணுக்கால் ரொட்டேட். அப்படியே பாருங்கள், முட்டி மேலே இருக்கிற முட்டி கேப் மூடிக்குதில்ல, அந்த மூடியை வந்து முன்ன பின்ன பயிற்சி கொடுத்தாக்க நல்ல உள்ளகிற ஜெல்லு வந்து நமக்கு மெல்ட் ஆகும். அதனால் முட்டி வலியெல்லாம் போயிடும். தொடையை வந்து உங்கள் பக்கம் இழுத்திங்கனாக்கா முட்டி எலும்பு முன்ன வரும் கேப்பு. பாருங்கள், பத்ரகிரியா. தொடை ஜாயிண்ட்டுக்கு நல்லா பயிற்சி. இடுப்பு ஃப்ரீ ஆகும், தொடை ஜாயிண்ட்டு ஃப்ரீ ஆகும். இது ஃப்ரீயாக இருந்தாலே முட்டியும் தொடை ஜாயிண்ட்டு ஃப்ரீயாக இருந்தாலே கீழே உட்காந்து எழுந்திருக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி செய்யும்போது பாருங்கள், தொடை ஜாயிண்ட்டு நல்லா அவங்களுக்கு ஈஸியாக ஃப்ரீ ஆகிடும் பாருங்கள். அப்படியே சைடில் செய்யும்போது இந்த பயிற்சி சிறுநீரகத்துக்கு சிறந்த பயிற்சி. கிட்னி எக்ஸசைஸ். இடுப்புக்கு சைடில் நல்ல பயிற்சி, முதுகெலும்புக்கு பயிற்சி, வயிற்று உறுப்புகளுக்கும் பயிற்சி. இப்போ அப்படியே பாருங்கள், உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் குனிங்க. ஆரம்பத்தில் பாதி தான் வரும், பாதி வந்த வரைக்கும் செய்யுங்க. ஒன்றுலையும் 10 கவுண்ட் 20 கவுண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். உங்களுக்கு இவ்வளோ வரலன்னா பாதி வந்தால் பாதியிலேயே ஹோல்டு பண்ணுங்கள். உங்கள் விருப்புக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. அப்படியே பாருங்கள், பத்ராசனம். அப்படியே உட்காருங்க.
அதே பாருங்கள், மார்பு பகுதி, வயிறு, அடிவயிறு எல்லாமே அழுந்தும் பாருங்கள். கேஸ் ப்ராப்ளம் இருக்காது, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது, நல்லா பசி எடுக்கும். வயிற்று பகுதிக்கு நல்லா நமக்கு பயிற்சி கொடுக்கறதுனால சுகர் ப்ராப்ளம் இருக்காது. சுகர் இன்சுலின் தேவையான அளவு சுரக்கும். ரெண்டு காலம் சேர்த்து அதே மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு வந்த வரைக்கும் செய்யுங்க. அதுவே ரொம்ப உங்களுக்கு அனுபவபூர்வமாக உங்களுக்கு பயன் தெரிய வரும். ரோல் பண்ணிங்க. அதனால் நல்ல ரத்த ஓட்டம் துரிதமாக மூளைக்கும் இதயத்துக்கும் நல்லா பாயும். முதுகெலும்புக்கு அருமையான பயிற்சி. இடுப்பு வலி, பேக் பெயின் அனைத்துக்குமான பயிற்சி. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரிலாக்ஸ் பண்ணிங்க. உங்களுக்கு எப்போல்லாம் ரிலாக்ஸ் தேவைப்படுதோ அப்போல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கின்னு ஜாலியாக செய்யுங்க. தொடர்ந்து செய்யணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இடுப்புக்கு அருமையான பயிற்சி பாருங்கள். இடுப்பு ஜாயிண்ட்டுக்கு, முட்டி ஜாயிண்ட்டுக்கு நல்ல பயிற்சி பாருங்கள். இந்த பயிற்சி பாருங்கள். அடிவயிறு குறையும், ஸ்லிம் ஆகும். தொப்பை குறையிற பயிற்சி, அடிவயிறு குறையிற பயிற்சி. ரிலாக்ஸ். நார்மல் சுவாசம். அப்படியே பாருங்கள். முதுகெலும்புக்கு ஆப்போசிட் சைடில் பயிற்சி கொடுக்குறோம். வயிற்று உறுப்புக்கும் அனைத்துக்கும் நல்ல பயிற்சி கிடைக்கும். அனைத்து உறுப்புக்கும் பயிற்சி கிடைக்கும். இப்போ சைடு டு சைடு பாருங்கள். நல்லா நமக்கு கிட்னிக்கு நல்ல எக்ஸசைஸ் ஆகும். பேக் பெயின் நம்ம இழுக்கிறதுனால பேக் பெயினுக்கு நல்ல சிறந்த பயிற்சி. செஸ்ட்டுக்கு, லங்ஸுக்கு, இதயத்துக்கு நல்ல பயிற்சி. ஏன்னா மார்பு பகுதியும் வயிற்று பகுதியும் கீழே இருக்கிறதுனால நல்ல பயிற்சி. இது முற்றிலும் பேக் பெயினை போக்கக்கூடிய பயிற்சி, இடுப்பு வலி போக்கக்கூடிய பயிற்சி. குறிப்பாக பேக் பெயின் சரியாகும். இப்போ முதுகெலும்பை சைடில் வளைக்கிற பயிற்சி, கழுத்துக்கு பயிற்சி. ஆரம்பத்தில் உங்களுக்கு கட்டை விரலை பிடிக்க முடியலன்னா கெண்டைக்காலை பிடிச்சின்னு தூக்குங்க. இதே நீங்கள் பழகிட்ட அப்புறம் கை சப்போர்ட் இல்லாமலே காலை தூக்கலாம். கட்டை விரலை பிடிக்காமலே காலை தூக்கலாம் பழகிட்ட அப்புறம். மறுபக்கம். சப்போர்ட் இல்லாமல் தூக்குறோம்.
இன்னொன்று குறைஞ்சது 10 வினாடி ஹோல்டு பண்ணுங்கள். இடுப்பை வந்து சைட் டு சைட் நல்லா நமக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். நம்ம செஞ்ச நமக்கு இந்த டயர்ட்னஸ்ஸே தெரியாது. மேல் பாதி உடம்புக்கு இரத்த ஓட்டத்தை செலுத்தக்கூடிய பயிற்சி. இடுப்புக்கு மேலே தலை வரைக்கும் அனைத்து உறுப்புக்கும் இரத்த ஓட்டம் துரிதமாக பாயக்கூடிய பயிற்சி. இந்த பயிற்சி வந்து சர்வங்காசனம். முழு இரத்த ஓட்டமும் மூளைக்கு செல்லக்கூடிய பயிற்சி. மூளைக்கு போகிறதுனால கண்ணுக்கு நல்ல பார்வைத்திறன் உண்டாகும். தலையில் முடி வேர் கால்களுக்கு நல்ல பயிற்சி, ரத்த ஓட்டம் கிடைக்கும். முடி உதிரல் கம்மியாகும். மூளைக்கு சிறந்த பயிற்சி, ஞாபகத்திறன் அனைத்துக்குமான பயிற்சி. ஆலாசனம். அப்படியே இடுப்பையும் தொடை ஜாயிண்ட்டு ஃப்ரீயாக ஆக்கிற பயிற்சி. இந்த டைட்னஸ்லாம் போனாலே எல்லாம் நமக்கு இந்த ஹெர்னியா ப்ராப்ளம்லாம் வராது. ஹெர்னியா ப்ராப்ளம், வெரிகோஸ் வெயின் இதெல்லாம் சரியாயிடும். ஒரு கால் 90 டிகிரிலையும் ஒரு கால் தரையிலையும் தொடுது. எக்கப்பாத சர்வங்காசனம். உங்களுக்கு தரையை தொடலனாலும் வந்த வரைக்கும் செய்யுங்க. ஸ்லோவாக வாங்க. இப்போ அப்படி சைடில் வந்து ஆரம்பத்தில் இப்படி தான் வரும். இப்படி செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா இடுப்பத்தோடு உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். ப்ராக்டிஸ் ஆன அப்புறம் அப்படியே 2 பக்கமும் கட்டை விரல தரையத்தோட முயற்சி பண்ணுங்கள். ஸ்லோவாக வாங்க. ரத்த ஓட்டம் ஸ்லோவாக கீழே இறங்கும்போது நம்ம உடம்பு அப்படி ஜில்லுன்னு ஆகும் பாருங்க. இந்த பயிற்சி பாருங்கள். பேக் பெயினை பார்க்கக்கூடிய பயிற்சி, பேக் பெயினுக்கு சிறந்த பயிற்சி, இடுப்பு வெளியே பார்க்கக்கூடிய பயிற்சி. அந்த இடுப்பும் முதுகெலும்பு ஜாயிண்ட் இணையிற பகுதியில் ஒரு சிலருக்கு வலி இருக்கும். அந்த வலியெல்லாம் பார்க்கக்கூடிய பயிற்சி, குறிப்பாக பேக் பெயின் பார்க்கக்கூடிய பயிற்சி.
இந்த இடுப்பை ரிலாக்ஸ் பண்ணிங்க. பவன முத்த கிரியா. இப்போ அடுத்து செய்யப்போகிற பயிற்சி முதுகெலும்பை பின்பக்கம் வளைக்கக்கூடிய பயிற்சி. என்றும் இளமையாக இருக்கிற பயிற்சி தான். முதுகெலும்பு ஃபுல்லாக நமக்கு ஆர்ச்சி மாதிரி பின்பக்கம் வளைக்கிறதுனால உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த இடுப்பு வலி, பேக் பெயின்லாம் வரவே வராது. கையை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிங்க. ஏன்னா கையை பிடிச்சி தூக்கினதுனால ரிலாக்ஸ் பண்ணிங்க. அப்படியே தலையை சைடு டு சைடு பண்ணிங்க. ரிலாக்ஸ். அப்படியே ஒரு பவன முக்த கிரியா. இதெல்லாம் நமக்கு அந்த களைப்பை போக்கக்கூடிய பயிற்சி. இப்போ பாருங்கள், இது அருமையான பயிற்சி பாருங்கள். நல்லா அந்த இடுப்பு முதுகெலும்பு இணையிற பகுதி நல்லா அப்படியே அருமையான பயிற்சி பாருங்கள். ஒரு சிலருக்கு அந்த பகுதியில் வலி இருந்துக்கினே இருக்குது. அந்த வலியெல்லாம் போக்கக்கூடிய பயிற்சி. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. இப்போ அப்படியே ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங், பச்சுமுத்தானாசனம். ரிலாக்ஸ். இப்போ வந்து பாருங்கள், இடுப்புக்கு பயிற்சி, இடுப்பை ஓப்பன் ஆகக்கூடிய பயிற்சி. உங்களுக்கு உடம்பு பஞ்சு மாதிரி இருக்கும், காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு காலை சேர்த்து செய்யுங்க. இப்போ நம்ம உடம்பை துணி மாதிரி கற்பனை பண்ணிங்க. துணி துவைச்சிட்டோம், துணி இப்போ புழியிறோம். புழியிறது தான் நமக்கு நல்ல சிறந்த பயிற்சி. ஏன்னா ட்விஸ்டிங் எல்லாத்துக்குமே முதுகெலும்புக்கு, இடுப்புக்கு, மார்பு பகுதிக்கு. இது பாருங்கள், நல்லா உங்களுக்கு சைடு வயிறு குறைஞ்சி ஸ்லிம் ஆக்கக்கூடிய பயிற்சி. கிட்னிக்கு நல்ல பயிற்சி. பார்த்துட்டு வந்த வரைக்கும் செய்ய முயற்சி பண்ணுங்கள். ஆப்போசிட் சைடில் பார்க்கணும். அதே ஒரு ரிலாக்ஸ் பண்ணிங்க. பவன முக்த கிரியா. side to side. இப்போ அப்படியே முதுகெலும்புக்கு ஆப்போசிட்டில் பயிற்சி கொடுக்குறோம். மறுபக்கம் முதுகெலும்புக்கு, இடுப்புக்கு, வயிற்றுக்கு எல்லாம் இப்போ ஆப்போசிட்டில் பயிற்சி கொடுக்குறோம். கவுந்து படுத்துக்குன்னு.
இந்த பயிற்சி பாருங்கள். அப்பர் செஸ்ட், லோயர் பெல்லி, கழுத்து எலும்பு அனைத்துக்குமான பயிற்சி. ஹிருதயாசனம். நார்மலாக அப்படியே ஒரு பக்கம் செஸ்ட்டை கீழே வச்சுக்கின்னு ஒரு செஸ்ட்டு மேலே இருக்கும், ஒரு பக்கம் சுவாசம் இருக்கும், ஒரு பக்கம் தரையில் அழிந்திருக்கும். இயல்பான சுவாசம். பாடியை லூஸாக போடுங்க. ரொம்ப இன்பமாக இருக்கும். ஏன்னா பயிற்சியெல்லாம் முடிச்சிட்டோம். நாம் உடம்பு டைட்னஸ் இல்லாமல் ஃப்ரீயாக துவச்சி துணி மாதிரி போடுங்க. அப்படியே உடம்பு டைட்னஸே இருக்கக்கூடாது. இப்போ 2 செஸ்ட்டும் கீழே வைக்க போகிறோம். கழுத்துக்கு நல்ல பயிற்சி ஆச்சு பாருங்கள். முதல்ல சைடில் பண்ணோம், இப்போ கழுத்தை நேரில் பண்ணுறோம். 3 பக்கம் ஆகிடுது கழுத்துக்கு பயிற்சி. அப்படியே ஒரு கழுத்துக்கு மறுபக்கம் பயிற்சி பாருங்கள். 4வது பக்கம் கழுத்துக்கு. ரிலாக்ஸ் பண்ணுங்க. பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தியான முத்ரா வச்சுங்க. சின் முத்ரா ஒரு 3 முறை ஸ்லோவாக லாங்காக ப்ரீத் பண்ணிவிட்டு மூச்சு இழுத்து ஸ்லோவாக வெளியே விடுங்க. ஸ்லோவாக உள்ளிழுத்து ஸ்லோவாக வெளியே விட்டால் இது ஒரு முறை. இந்த மாதிரி ஒரு 3 முறை பண்ணிங்க. ஸ்லோவாக செய்யுங்க. இப்போ நம்ம துணியெல்லாம் துவைச்சி புழிஞ்சிட்டோம். அடுத்தது காய போடுறது தான் பாக்கி இருக்குது. சந்தோஷமாக செய்தால் நல்லா நம்ம பலன் கிடைக்கும். உடம்பே உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணி பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள், சாந்தி ஆசனம் அல்லது சவாசனம் சொல்லுவாங்க. படுத்துக்கணும். நம்ம முதல்ல வந்து செஸ்ட்டு ப்ரீத் பண்ணணும். இது வந்து அப்டமன் ப்ரீத், வயிற்று சுவாசம். ஸ்லோவாக வயிற்று அப்படியே மேலே எழும்ப எழும்ப தொப்புள் மேலே வரும். அதுதான் கையை வச்சு காட்டுறேன். மூச்சு விடும்போது கை அப்படியே கீழே போகும், தொப்புள் கீழே போகும். இந்த தொப்புள் கீழே போகும்போது பாருங்கள், உங்களுக்கு உடம்பு ஜில்லுன்னு ஒரு ஆனந்தமாக இருக்கிறத ஃபீல் பண்ணி பாருங்கள். இந்த சமயத்தில் உடம்பு வந்து லூஸாக இருக்கணும். சுவாசமும் நார்மலான சுவாசமாக இருக்கணும். இப்போ நாம் துணியை துவைச்சி புழியிறதுனா ட்விஸ்டிங்லாம் பண்ணிட்டோம், முறுக்கிட்டோம். இப்போ காய போட்டுட்டோம். டைட்னஸ் இல்லாமல் ஃப்ரீயாக லூஸாக படுங்க.
இப்போ அப்படியே துணி எப்படி கொடியில் காய வச்சாக்கா துணி காற்றுல அசையுது, அது மாதிரி அசையுமா பாருங்கள். அப்படியே எழுந்துட்டு பிடிச்ச ஆசனம் உட்காந்துக்கின்னு பரிபூர்ண உட்கட்டாசனம். நல்லா உங்களுக்கு நல்ல பயிற்சி இந்த பயிற்சி. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.